இப்போதைக்கு ஹாலிவுட் அண்ட் மார்வல் டிசி மூவி சீரிஸ்னு சொல்லிட்டு இதெல்லாம் சேர்ந்து இப்போதைக்கு அப்ஃப்ரண்ட் ஒரு ஈவென்ட்ல ஏகப்பட்ட அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்டேட் மழையே பெஞ்சிருக்கு. அதாவது சேர்த்து இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மார்வல் சைடு வந்தா 3 சீரிஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா என்ன மார்வல்ல ரிலீஸ் ஆகிற எல்லா சீரிஸுமே மார்வல் டெலிவிஷன் பேனர் கீழே தான் ரிலீஸ் ஆகும். இது மார்வல் சீரிஸை ப்ராப்பரா ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வழின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நல்ல சீரிஸ் நிறைய சீரிஸ் கொடுத்திருந்தாலும் ஒஸ்டான சீரிஸும் கொடுத்துருக்காங்க. இதே இவங்க சீரிஸ்க்கு ஷோனஸே இவங்க ஹையர் பண்ணது கிடையாது. அதனாலதான் ஷீருக்கு மாதிரி ஒஸ்டான சீரிஸும் வந்துகிட்டு இருந்துச்சு. லோக்கி மூன் மாதிரி தரமான சீரிஸ் கொடுத்தாங்க. இனி அப்கமிங்ல நீங்க மார்வல் பார்க்குற எல்லா சீரிஸுமே ஷோரன்ஸ் ஹையர் பண்ணி குவாலிட்டியான ரைட்டிங்ல குவாலிட்டியான சீரிஸா தான் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. இந்த மார்வல் டெலிவிஷன் டிவிஷனோட இதோட மார்வல் 4 செப்பரேட் டிவிஷன் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸ், மார்வல் டெலிவிஷன், மார்வல் அனிமேஷன் அண்ட் மார்வல் ஸ்பாட்லைட் பேனர் சொல்லிட்டு 4 பேனர் பத்தி அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. மார்வல் ஸ்பெஷல் பிரசன்டேஷன்ல மார்வல் பேனரா கன்சிடர் பண்றாங்கன்னு தெரியல. அப்படி இந்த பேனரா கன்சிடர் பண்ணாங்கன்னா 5 பேனரா சொல்லலாம். அதுல இந்த மார்வல் டெலிவிஷனுக்கு கீழே வரப்போற ஃபர்ஸ்ட் சீரிஸ் எதுனா நம்ம அக்கத்தா வாலோலன்ற சீரிஸ் தான். இந்த சீரிஸ்க்கு டைட்டில் எங்கேயோ ஆரம்பிச்சாங்க, கடைசியில இப்போ எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி மார்வல் ஸ்டார்டிங்ல பிளான் பண்ண டைட்டில் இதுதான். ஆனா எல்லா டைட்டிலும் அக்கத்தா தான் உள்ள வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மார்வல் ப்ரீப்ளான்டா பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இந்த இடத்தை இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கான டீசர் ட்ரைலர் ஃபுட்டேஜ் வந்து ஈவென்ட்ல ஷோ பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லீக் ஆயிருக்கு, நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போ இந்த சீரிஸ்க்கான ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. செப்டம்பர் 18 ஃபர்ஸ்ட் 2 எபிசோட பிரீமியர் பண்றாங்க. இது இந்த மார்வலோட 3வது சீரிஸ் அமையும். இந்த வருஷம் மார்வலோட ரொம்ப ட்ரையான இயர். படம் வேற ஒரே படம் டெட்புல் அண்ட் வூல்வரின். இது ரிலீஸ் ஆன இதோட 3 சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்வல் நினைச்சாங்கன்னா எக்ஸ்ட்ரா மார்வல் ஜாம்பிஸ் அந்த அனிமேட்டட் சீரிஸ் ரிலீஸ் பண்ணலாம். நான் ரொம்ப அவளா அந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாப்போம் மார்வல் என்ன பண்ண போறாங்கன்னு. அடுத்து அப்படியே டேட்டல் பேனர் எனக்கான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்க்கான நியூ லோகோ ரிவீல் பண்ணிருக்காங்க. நியூயார்க் சிட்டிக்கு பின்னாடி டேர்டெவில்ன்ற டைட்டில் இருக்க மாதிரி பிளஸ் இந்த சீரிஸ்க்கான ஃபுட்டேஜ் அந்த ஈவென்ட்ல ஷோ பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லீக் ஆயிருக்கு. அதை தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த சீரிஸ் வந்து 2025 மார்ச்ல ரிலீஸ் ஆக போகுது. மொத்தமா சீரிஸ்ல 18 எபிசோட் இருக்க போகுது. ஆக்சுவலி 9 எபிசோட பிரிச்சு 2 சீசன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ரத்தம் தெரிக்க பயங்கரமா தான் அந்த ஃபுட்டேஜ் நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஒரிஜினல் நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் இவங்களால பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஏன்னா அதுல ரொம்ப ப்ரூட்டல் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை டச் பண்ண முடியல ரத்தம் தெரிக்க நல்லா கொடுத்தா போதும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஐநாட் சீரிஸ்க்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகுற மாதிரி அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் ஷூட்டிங் எப்பயும் முடிஞ்சிடுச்சு. இது எதுக்கு நெக்ஸ்ட் இயர் தள்ளி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆக்சுவலி மார்வலோட ஒரு ட்ரை இயரா இதா இருக்கு. இதுல ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த சீரிஸா. ஆனா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போறாங்க மார்வல். இந்த ஈவென்ட் இந்த 3 அப்டேட் தான் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே தனியா மூவிக்கான ஒரு காஸ்டிங் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நட்டாஷா லியான்ற ஒரு ஆக்ட்ரஸ் காஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸ்டில் அன்னோனா இருக்கு. இந்த மூவில கன்ஃபார்ம் ஆன 9 காஸ்டிங்ல 3 ஆக்டர்ஸ் என்ன கேரக்டர் ப்ளே பண்ண போறாங்கன்னு சொல்லாமலே மார்வல் சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி நம்ம மூவி ஆர சமயத்துல தான் பார்க்கணும். அடுத்து சோனி ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்க்கான அப்டேட்டும் தனியா கிடைச்சிருக்கு. அமேசான் பிரைம்ல ஸ்பைடர் நாயர்னு ஒரு சீரிஸ் வரப்போகுது. இது லைவ் ஆக்ஷன்ல ஸ்பைடர் நாயர் நடிக்க போறது யாருன்னா ஸ்பைடர்ஸ்ல ஸ்பைடர் நாயருக்கு வாய்ஸ் கொடுத்த நிக்கோலஸ் கேஜ் லைவ் ஆக்ஷன்ல ஸ்பைடர் நாயரை ப்ளே பண்ண போறாரு. இது அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த சீரிஸ் அமேசான் பிரைம்ல நடக்குமான்றதே டவுட்டா தான் இருக்கு இப்போதைக்கு. ஏன்னா இதே மாதிரி சில்க் ஸ்பைடர் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அது இதுக்கப்புறம் அமேசான் பிரைம்ல நடக்காதுன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை சோனி வேற ஒரு நெட்வொர்க்கு கொண்டு போறாங்களாம். ஏன்னா 3 ஸ்கிரிப்ட் இப்போ ஸ்கிராப் பண்ணிருக்காங்க சோனி. ஏன்னா ரைட்டர் ஸ்ட்ரைக்கு முன்னாடி ஒரு டீம் இதை ரைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீம் ரைட் பண்ணாங்க. இப்படி மாத்தி ஒரு டீம் ரைட் பண்ணதுல இந்த சீரிஸ் சில்க்குக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. சில்க்னு பேர் வச்சு வர சீரிஸ்ல சில்க்கு ஃபோக்கஸ் ஆன இம்பார்ட்டன்ஸ் இல்லனா அது எதுக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சோனி எல்லா ஸ்கிரிப்ட் ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு இந்த சீரிஸை கொண்டு போறாங்களா சோனி. அதனால இந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ் நடக்குமான்றதும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் சோனி வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு போக சான்ஸ் இருக்குது. இதோட மார்வல் சைடு இருக்க அப்டேட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படியே டி சைடு வந்தோம்னா சூப்பர் கேர்ள் மூவிக்கான டைரக்டர் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு. பிளஸ் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சூப்பர் கேர்ள் உமன் ஆஃப் டுமாரோன்ற இந்த படம் 2026 ஜூன் 26ல ரிலீஸ் ஆக போகுது. நமக்கு டைரக்டர் கிரே கலர்ஸ் பேத காஸ்ட் பண்ணிருக்காங்க. அபிஷியலா ஜேம்ஸ் கரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை 2017 அந்த ஒண்டர் உமன் படம் மாதிரி ஒரு நல்ல படமா எடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு ஃபீமேல் லீடா வர சூப்பர் ஹீரோ படங்கள் எல்லாமே ஃபெமினிசம் பேசி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. 2017 அந்த ஒண்டர் உமன் படம் அவ்வளவு ஒரு பெஸ்டான படம். இதுக்கு ஆப்போசிட் 2ல ஃபெமினிசம் பேசி ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல படமா இது வரணும். என்ன மாதிரியான படமா வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து தனியா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. டிசியோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் டீச்சர் கமெண்டஸா இருக்க போது அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. சீரிஸ்க்கான லோகோக்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு. அடுத்து இதுக்கான சின்ன பிளாட்டுமே கிடைச்சிருக்கு. அமெண்டா வேலர் கீழே தான் இந்த கிரீச்சர் கமெண்டஸ் டீம் வேலை செய்ய போறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க அமெண்டா வேலரெல்லாம் அடைச்சு வைக்கப்பட்டிருப்பாங்களாம். இதோ டிசி அப்டேட் முடிச்சு அப்படியே ஹாலிவுட் மூவி சைடு வந்தானா ஜானி ஃபியூல டானியனோட கேண்டர் கேரக்டர் பார்த்திருப்பீங்க. ஒரு பிளைண்ட் அசசின் கேரக்டரா வந்திருப்பாரு. அவருக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி இப்போதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இயர் ஹாங்காங்ல அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ கொஞ்சமா ஜான்விக் யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஜான்விக் 5 நடக்குமோன்றது தோணுது. ஆனா ஜான்விக் 4 ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்கா இருந்துச்சு. தேவையில்ல ஜான்விக் 5ன்றது. அடுத்து லாஸ்ட் ஆஃப் சீசன் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இத பாக்கும்போது லாஸ்ட் ஆஃப் 2 கேமுக்கு அக்யூரேட்டா ஜோயலுக்கு லாங் ஹேர் கொடுத்துட்டாங்க. எலி ஆக்ட்ரஸ் பெல்லா ராம்சேமே லைட்டா வளர்ந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட் ஆஃப் 2ல உள்ள எலியோட ஏஜும் இந்த எலியோட ஏஜுமே பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிருக்கு. நம்ம செகண்ட் சீசன்ல எல்லாரும் ஒப்பர வைக்க போறோம். ஏன்னா நம்ம ஜோயல கொன்னுடுவாங்க கேம் படி. யார் ரிக்வெஸ்ட் இருக்குது கேம் படி கொல்ல போறீங்க கொல்லுங்க. ஆனா கொஞ்சம் டீசென்டான டெத்தா கொடுங்க. எந்த ஒரு கேமிங் ஃபேனாலுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ஒஸ்ட் டெத்தா இருக்கும் ஜோயல் டெத். ஸ்டில் இந்த சீரிஸ் ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்காங்க. செட்ல இருந்து ஒரு வீடியோ லீக் இருக்கு. அது எலி அண்ட் டன் ரெண்டு பேரும் குதிரை மேல வர மாதிரி ஒரு சீன் காமிக்கப்பட்டிருக்கு. கன்ஃபார்ம் ஜோயல் செத்துக்கு அப்புறம் தான் சீன் நடக்க போகுது. கொல்றத கொல்லுங்க, கொஞ்சம் டீசெண்டா கொல்லுங்கடா. அடுத்த பாய்ஸ் சீசன் 4 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சீசன் 5 இப்போதைக்கு ரெனோவேட் பண்ணிட்டாங்க. குடிசை அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சீசன் 6 வரையும் போக சான்ஸ் இருக்கு. இந்த பாய்ஸ் ஜென்வி சீசன் 2 அண்ட் பாய்ஸ் சீசன் 6 மொத்தமா என் பண்ண வாய்ப்பு இருக்குது. இல்ல ஸ்டோரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போக சான்ஸ் இருக்குது. ஜென்வி சீசன் 2 ஷூட்டிங் வர ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். இது ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னதுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கணும். நடிச்ச சான்ஸ் பர்டோமோன்ற ஆக்டர்
கிட்டத்தட்ட பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆண்ட்ரே ஆண்டர்சன் கேரக்டர்ல இந்த சீரிஸ்ல ப்ளே பண்ணிருப்பாரு. மேக்னெட்டிக் மேனிபுலேஷன் பவர் இருக்கும் அவருக்கு. ஒரு டெத்னால டிலே பண்ணி இப்பதான் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இவரோட கேரக்டர் அந்த ரீகாஸ்ட் பண்ண மாட்டானோ இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவர் இல்லாம ஸ்டோரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவாங்களாம். அடுத்த டியூன் ப்ராப்பர்ஸுக்கான ஒரு சின்ன டீசருமே கொடுத்திருக்காங்க. இப்ப ரிலீஸ் ஆன இந்த 2 டியூன் படங்களுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போற ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியை சொல்ல போறாங்க. ஆக்சுவலா இந்த சீரிஸ்ல நம்ம இந்தியன் ஆக்ட்ரஸ் டபுமே நடிச்சிருக்காங்க. அவங்களுமே இந்த சீரிஸ்ல காஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. 2 நாளுக்கு முன்னாடி அதுக்கான அப்டேட் கிடைச்சது. இதுல என்ன மாதிரி ரோல் இவங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அடுத்து டெர்மினேட்டர் 0ன்ற ஒரு அனிமிக்கான அப்டேட் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்மே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மென்ட்ல இருக்கு. நம்ம நாளைக்கு மட்டும் ஒரு அப்டேட் கிடைச்சிருது. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் பிளாட்டுக்கான அப்டேட்ல கிடைச்சிருக்கு. மேல்கம் லீன்ற ஒரு ஏஐ டெவலப்பர் ஸ்கைநெட்டுக்கு எதிராக ஒரு ஏஐ அவர் டெவலப் பண்ண ஆபியா ஃபியூச்சர்ல ஒரு டெர்மினேட்டர் இவர் போட்டதுல அனுப்பப்பட போகுது. இவர் காப்பாத்த நல்ல சைடுல இருந்து ஒரு சோல்ஜர் வரப்போறாரு ஃபியூச்சர்ல இருந்து. இதை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் இருக்க போகுது. 8 எபிசோட் கொண்ட அனிமேவே இது இருக்க போகுது. இந்த சீரிஸ் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாசம் 29 ரிலீஸ் ஆக போகுது நெட்ஃபிளிக்ஸ்ல. அனிமேட்டர்ல கண்டிப்பா ரைட்டிங் வைஸ் நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரி இருக்க போகுது. ஆனா டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மென்ட் டேக்கு அடுத்து இந்த பிரான்ச்சைஸை மொத்தமா ஹால்ட் சாச்சுரேட் பண்ணிட்டாங்க. அடுத்து மாடல் கம்பேட் 2 ரிலீஸ் டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் அடுத்த வருஷம் அக்டோபர் 24 ரிலீஸ் ஆக போகுது. படம் ஆல்ரெடி எடுத்து முடிச்சிட்டாங்க. எதுக்கு இவ்வளவு டிலேன்னு தெரியல. பொறுமையா ரிலீஸ் பண்ணிட்டு படம் நல்லா இருந்தா போதும். அடுத்து ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் லைவ் ஆக்ஷன் படத்துக்கான ஷூட்டிங் இப்போதைக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. எவ்வளவு பேர் இந்த படத்துக்கு அவ்வளவு வெயிட் பண்றது கீழே பண்ணிட்டு போங்க. அடுத்து டாம் ரைடர் சீரிஸ் இப்போதைக்கு அஃபிஷியல் அமேசான் பிரைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா இப்போதைக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சீரிஸ்க்கான ரைட்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஃபீபி வாலர் பிரிட்ஜ் தான் வரப்போறாங்க. அவங்களை நீங்க கடைசி இந்தியானா ஜோன்ஸ் 5 டேல் ஆஃப் டெஸ்டினி படத்துல பாத்துருப்பீங்க. அதெல்லாம் அவங்க ஆக்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்தியானா ஜோன்ஸ் ஒரு ஃபீமேல் லீடர் வச்சு இவங்களை புஷ் பண்ற மாதிரி இந்த ஸ்டோரி முடிக்கப்பட்டிருக்கும். அந்த படத்தோட ஃபெயிலியர் தொடர்ந்து இந்த நியூஸ் அவ்வளவுதான். இப்போ அமேசான் பிரைம் நிறைய கேம் அண்ட் காமிக் பேஸ் பண்ணி பெஸ்டான சீரிஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு வராங்க. அதுவும் ஹாலிவுட் வர கேமிங் படங்களோட சாபை இப்போதைக்கு விலகிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. பொதுவாக கேம் பேஸ் பண்ண எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாலும் அது படமா கொடுத்தா என்னைக்குமே வேலைக்கு ஆகாது. ஏன்னா கேம்ல 12 மணி நேரம் டு 15 மணி நேரம் கதை இருக்கும். அந்த படத்துல 2 மணி நேரத்துல சுருக்க ட்ரை பண்ணி படம் ஃபெயிலியர் தான் ஆகும். அந்த ஸ்டோரி ஜஸ்டிஃபை பண்ணி நமக்கு சூப்பரா கன்வே பண்ணா ஒரு 10 மணி நேரம் சீரிஸா கொடுத்தா மட்டும் தான் முடியும். அதான் இப்ப அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பண்றாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகே கேஸ், இதோட அப்டேட் எல்லாம் முடிஞ்சாக எல்லா அப்டேட் கவர் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்ட் 2 இன்னொரு வீடியோ பார்ப்போம். ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பை கைஸ்.